வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஆக்சுவலி மண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு டியூஸ்டே வரும். எனிவே வினோத், என்ன டாபிக்? மார்கழி பொங்கல், சுடு சுட பொங்கல் மாரி. ஆனால் மார்கழி மாதம்ல இது ஆடி மாதம். ஆடி மாதம் மாரியா தான் எங்கள் அண்ணனை தூங்க விடாமல் வச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ம் வேற ஒன்றும் இல்லை, அம்மன் பள்ளியில் அம்மன் அண்ணனுக்கு. ம் சரி, ஒரு சின்ன கேள்வி. இது வந்து எல்லாரும் இதை கேட்குறாங்க. ம் சரியா? ஒரு நல்ல இன்வெஸ்டர்னா ஒரு 3 குணம் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டுங்கிறாங்க. ம் கியூரியாசிட்டி, ம் டிசிப்ளின், பேஷன்ஸ். ம் இது 3ம் தேவை. இது 3த்தில் இது நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். கியூரியாசிட்டியா, டிசிப்ளினா? இதில் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் வந்து பேஷன்ஸ் தான். பொறுத்தால் பூமி ஆழ்வார். ஏன்னா என்ன ஆகும்னா, there are lot of times, for a long time the company need not do what you want to do, or நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை உங்கள் பக்கம் திரும்பாமல் போகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும், வாழ்க்கையே போயிடலாமா இப்போனா? அப்படி தான் பொறுமையாக இருந்தால் தான் உனக்கு டர்ன் கிடைக்கும். நீங்கள் வந்து யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டர்ன் டு கம். அந்த அந்த பொறுமை இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். உங்கள் டர்ன் எப்போ வரும்னு தெரியாது. நான் கேரண்டி கிடையாது. மெக்டானல்டோட ஃபவுண்டரோட டர்ன் நியர்லி 70 வயசில் வந்தது. இங்கேயே நான் சொன்ன மாதிரி கிராண்ட் ஸ்வீட்ஸோட ஓனரோட டர்ன் ரொம்ப லேட்டாக வந்தது. அது மாதிரி கர்னல் சாண்டர்ஸ் இந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனோட டர்னும் கேஎஃப்சியோட டர்னும் ரொம்ப லேட்டாக வந்தது. வாழ்க்கையில் உங்கள் டர்ன் எப்போ வரும்னு யாரும் சொல்லவே முடியாது. அது மாதிரி டிராவிட்னால பாப்புலரான பிரவீன் தாம்ப்லேங்கிறவன் கடைசியில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 40 வயசில் ஆடணும். உங்கள் டர்ன் எப்போ வரும்னு யாரால் சொல்ல முடியாது. சில பேர் வந்து வாழ்க்கையில் எலிவேட்டரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 4 மாடி ஏறணும் வாழ்க்கைன்னா. சில பேர் எலிவேட்டரில் ஏறி போயிடுவாங்க. சில பேர் ஸ்டார் கேஸில் ஏறி போகணும். அதனால் நான் ஏன் ஸ்டார் கேஸில் போகணும், நான் எனக்கே எலிவேட்டர் கிடைக்கல நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். சரி, இந்த ஒரு டவுட் இருக்குது எனக்கு. நாங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணுமா, இல்லாட்டா கையில் கிடைக்குது யூஸ் பண்ணணுமா? இப்போ உதாரணம் சொல்கிறேன். நம்ம தோனி இருக்கார், சிஎஸ்கே தோனி, இந்தியா தோனி, நம்பர் 7. அவர் வந்து ஆசைப்பட்டது வந்து ஃபுட்பால் பிளேயராக ஆகணும், கோல் கீப்பர்லாம் இருந்தார். அது ஒர்க் அவுட் ஆகாமல் தான் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தார். கிரிக்கெட் அவர் எங்கேயோ தூக்கின்னு போச்சு. அவர் வந்து பேஷண்ட்டாக ஃபுட்பால் பிச்சு பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன்னா இப்போ நம்ம தோனியே தெரிஞ்சிருக்காரு. அப்படி இல்லை, அந்த தோனி லைஃப்பில் நீ சொன்ன மாதிரி நடக்கலை. அவன் ஃபுட்பால் விட்டு கிரிக்கெட்டுக்கு வரல. அவன் என்ன ஆச்சு அவன் லைஃப்லன்னா, அவன் கோல் கீப்பராக இருந்தான். அவன் கோல் கீப்பராக இருக்கும்போது அவனோட கிரிக்கெட் கோச்சுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. இன்னும் நல்லா இருக்குது இந்த கதை. அவன் வந்து பிடி மாஸ்டர். நீ கோல் கீப்பர் ஸ்கூல்லேயே இருக்கிறச்சு நடந்தது. அவன் கோல் கீப்பராக இருக்கும்போது பிடி மாஸ்டராக வந்து நீ விக்கெட் கீப்பிங் பண்ணணுன்னா, விக்கெட் கீப்பிங் வந்து என்ன அதிலே சொல்லுவான் அந்த என்ன நீ மச்சலி மாதிரி பிடிக்கிற, ஃபிஷ் பிடிக்கிறேன்னு. தோனி நெவர் சேஞ்ச் ஹிஸ் ஸ்டைல். ஹி இஸ் நாட் அ ட்ரெயின்ட் விக்கெட் கீப்பர். அவனுக்கு அது கிடச்சதை அடாப்ட் பண்ணியிருந்தான். அவனோட வாழ்க்கையில் அவங்க அப்பாவோட கோல் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் உத்தியோகம் கிடைக்குமான்னு. ஸோ அவன் டிக்கெட் கலெக்டர் ஆனோன்னு அவங்க அப்பாவோட லைஃப் ஆம்பிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா ஒரு பம்ப் ஆப்ரேட்டரு, இவன் வந்து ஒரு டிக்கெட் கலெக்டர். தோனி லைஃப்லேயே அவன் அண்டர் 19 ஆடலை. ஒரு இடத்துல யுவராஜ் சிங்கோட மீட் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சீன். ஏர் டு வெயிட். அவனுக்கு வந்து ரஞ்சி ட்ராஃபி, பிகாஸ் ஹி வாஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட். பீகார் அசோசியேஷன் வாஸ் சஸ்பெண்டட் அட் தட் டைம். ஜார்க்கண்ட் புரிஞ்சதுனால அவனுக்கு அண்டர் 19 கிடைக்கல, டேலண்ட் ஸ்கவுட்லாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவன் ரயில்வேஸ்க்கு ஆடின அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்து இவன் நல்லா அடிக்கிறான்னு ஒரு டேலண்ட் ஸ்கவுட் சொன்னப்புறம் இந்தியா ஏ டீமில் கூப்பிட்டு போனாங்க. இந்தியா ஏ டீமில் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக பேராக அரைஞ்சப்புறம் தான் உலகத்துக்கு தோனி தெரிஞ்சுது. ஸோ ஏர் டு வெயிட். சில பேர் இருக்காங்க அண்டர் 19. இப்போ ஜடேஜா எடுத்துக்கோ, அண்டர் 19. இது சீனியர் கிரிக்கெட், ஸ்ட்ரைன்ட் அண்ட் போத். அது எலிவேட்டர், விராட் கோலி அண்ட் ஆல் தட். தோனி வந்து சுற்றி தானே போனான். தோனி டிட் நாட் கோ லைக் தட். அஸ்வின் அப்படி போலையே. அஸ்வின் ஸ்டார்டட் அஸ் அ பேட்ஸ்மேன்,
became a bowler, then got a chance. So these people got a chance later in life. But Ashwin is India's greatest one of India's greatest match winners, at par with Kumble. Kumble was a Bedi, the great spinner. Kumble introduced பண்ணும்போது meet the Indian spinner who cannot spin the ball now. And Kumble took it to heart and took 2 times more wickets than Bedi did. ஸோ டிசிப்ளின் தான் முக்கியம். இல்லை, பேஷன்ஸ், வெயிட்டிங். கும்ப்ளே வெயிட்டட் ஃபார் ஹிஸ் டைம். அவனை வந்து சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்தபோது கேட்ச் விட்டான் ஃபஸ்ட்டு கும்ப்ளே. டிசிப்ளின் இஸ் தேர், பட் இஃப் யூ ஆர் நாட் பேஷண்ட் இட்ஸ் ஆல் ஓவர். ஸோ பேஷண்ட் தான் இம்பார்ட்டன்ட். நான் நினச்சேன் க்யூரியாசிட்டி தான் இம்பார்ட்டாக இருக்கணும். 3 விஷயத்தில் எது இம்பார்ட் ரேங்க்குங்கிறல்ல, 1 பேஷன்ஸ், 2 டிசிப்ளின். இது 2 வந்ததுன்னா க்யூரியாசிட்டி வந்துடும். அதே நீங்கள் தலைகீழ சொல்கிறீங்க. மார்க்கெட்டில் நம்ம போய் ஒரு இடத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து தானே நம்ம பேஷண்ட்டாக இருக்க முடியும். இங்கே ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் போய் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவீங்க. அப்படி ட்ரெயினே வராது இல்லாதன்னு தெரியாது, பஸ் ஸ்டாண்டில் பஸ் வராது உட்காந்து இருந்து ஏன் இங்கே உட்காந்துருக்க, நீங்கள் பேஷண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு பர்டிகுலர் அமெரிக்கன் ஸ்டாக்கோ ஒரு இந்தியன் ஸ்டாக்கோ 1200 இருந்தது. அதை 700 நம்ம வாங்க ஆரம்பித்தோம். இன்னும் விழுந்துட்டே இருக்குது. உடனே என்கிட்ட ஆல்பின் சொன்னான் 780 வந்தால் நம்ம வித்துடலாம். நான் என்ன சொன்னேன், அந்த கம்பெனி எங்கே எப்படி இன்னொரு கம்பெனியோட கனெக்டடு, 2க்கும் காமன் ஓனர் யார், என்ன டெப்த்து எல்லாம் உனக்கு அவனுக்கு சொன்னேன். சொல்லாமல் சொல்கிறீங்களே இப்படி. ஸோ அந்த பேஷன்ஸுங்கிறது அதை என்னால் 1200 பார்த்துன்னு அப்போ எவ்வளோ நாளைக்கு நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அது ஆனால் நீங்களே இங்கே ஆன்சர் சொல்கிறீங்களே, அது நீங்கள் க்யூரியஸாக இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் பேஷண்ட்டாக. அப்படி இல்லை, ஏரியா ஆஃப் காம்பிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. தட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் டெவலப் பண்ணுறது தான் க்யூரியாசிட்டி. டுடே ஐ டோன்ட் ஹவ் தி டைம் டு டெவலப். பீப்புள் ஆஸ்க் மீ, நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன்னு. ஐ டோன்ட் ஹவ் தி சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் டு கோ பிஹைண்ட் கெமிக்கல்ஸ். உங்களுக்கு டைமில் எனக்கு அது கிடையாது. காலையில் எழுந்துலேருந்து 4 மணிலேருந்து ராத்திரி தூங்க 11 மணி வரைக்கும் அண்ணனுக்கு டைமே கிடையாது. ஸோ க்யூரியாசிட்டிங்கிறது யூ கேன் பிக்கப் எனி டைம். அது இன்னேட்டாக வரணும். அது ஒரு மனிதன் குணம். அது மணி எனக்கு தான் குணம். ஏன்னா பேஷன்ஸ் குணம் கிடையாது. அதுமாரி பேஷன்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா குரங்கு புத்திங்கிறோமே, அது க்யூரியாசிட்டி தான். அது யூ வில் பி ஏபிள் டு, யூ வாண்ட் டு கெட் இட் ஓவர் குயிக்லி, யூ வாண்ட் டு வின் இமீடியட்லி, யூ டோன்ட் வாண்ட் டு வெயிட். ஆமாம், உங்கள் ஃபேன்ஸ் இப்போ என்ன அப்படி தான் திட்டுறாங்க. ஐயா பேசும்போது நீங்கள் சும்மா நிறைய நீங்கள் இன்டரப்ட் பண்ணி கேள்வி கேட்குறீங்க. இஃப் யூ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு வெயிட், இஃப் யூ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு பி டிசிப்ளின்ட், ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஸோ பேஷன்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணணும். அண்ணன் இனிமேல் பதில் சொல்ல வரைக்கும் நான் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். நான் இனிமேல் பேஷண்ட்டாக இங்கே குவாய்ட்டாக உட்கார கற்றுன்ட்டேன். அந்த வீடியோலலாம் நான் வந்து பூமியே அணிஞ்சிடுவேன். நான் பூமியாவது அடிவேனே, நான் சென்னையாவது அடிவேனே. டெஃபினட்டாக. இது வந்து பிகாஸ் ஆஸ் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இந்த எக்ஸ்பெரின்ஷியல் கிராஃப் மேலே போகும். ரொம்ப நாளைக்கு வந்து அது அப்படியே அங்கே தான் போர் எக்ஸ் ஆக்சஸோடு இருக்கும். ரொம்ப போர் அடிக்கும், உனக்கு போர் அடிக்கும். சடன்லி இட் வில் ஜஸ்ட் டேக் ஆஃப் அண்ட் கீப் கோயிங். அதை ஒத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வெயிட் டில் தட் பாயிண்ட் அண்ட் தென் டேக் ஆஃப். அதுதான் ப்ராப்ளம். எல்லாரும் கற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ்
கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.